தெரியாமல் சண்டே வந்துட்டோம். ஏமா சரியான கூட்டம். நம்ம இப்போ எங்க போறோம்னா வந்து கோயிலுக்கு போறோம். எந்த கோயிலுக்கு போறோம்? பெரிய கோயிலுக்கு. ஆமா, பெரிய கோயில்லாம் ஒண்ணு இல்ல, வீட்டு பக்கத்துலயே இருக்கிற ஈஷா கோயிலுக்கு தான் போறோம். ஈஷா கோயிலுக்கு அடிக்கடி போயிருக்கோம். ஆனா அந்த ஈஷா லைட்டிங்க இது வரைக்கும் எங்களோட அத்தை பார்த்ததே இல்லையாமா. அது ஒரு பெரிய அசிங்கமா இருக்கு எங்களுக்கு. ஸோ சடனா பிளான் பண்ணி நாங்க 5 பேரும் கிளம்பியாச்சு ஈஷா லைட்டை பார்க்கலான்னு. கார்ல போறோம். இப்போ கோயிலுக்கு போக கிளம்பிட்டோம். கார்ல போறோம், அப்புறம் ஏதோ கிளம்பிட்டோம் அப்படிங்கிறா. கார்ல போயிட்டோம், இப்போ நம்ம கிளம்பிட்டோம். கோயிலுக்கு போக கிளம்பிட்டோம். இப்போ கோயிலுக்கு போய் விளையாட போறோம். சரி, நான் கொஞ்சம் பேசிக்கிறேன் ப்ளீஸ். ஸோ லைட்டிங் பார்க்கறதுக்கு எப்படியும் 7 o'clock மேலதான் லைட்டிங் போடுவாங்க. அதுவும் இல்லாம ஈஷா உள்ள அந்த ஹைட்டா இருக்க தியானலிங்கம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு. ரஜினியில இது வரைக்கும் வந்ததே கிடையாது. குழந்தையா இருக்கும் போது லைட்டிங் மட்டும் தான் பார்க்க போயிருந்தோம். ஸோ கொஞ்சம் குயிக்கா கிளம்பி போய் உள்ள தியானலிங்கம் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே லைட்டிங்கை பார்த்துட்டு பக்கத்துலயே இருக்கிற அண்ணி வீட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு போலாங்கிறதான் பிளான். ஸோ வாங்க, நீங்களே என் கூட வந்து ஈஷா எப்படி இருக்குங்கிறத பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எக்ஸசைஸ் பண்ணிடுங்க. ஆமா, மறக்காம அமைச்சுங்கப்பா எல்லாம். இவ்வளோ டயலாக் பேசிட்டு 5 நிமிஷத்துல மேடம் தூங்கிட்டாங்க. ஏன்னா அவங்க மத்தியானம் தூங்கலை. ஸோ காரில் போகிற கொஞ்சம் நேரத்தில் ஒரு தூக்கம் தூங்கியாச்சு. ஸோ வாங்க, ஈஷா எப்படி இருக்குது, ஈஷா லைட்டிங் எப்படி இருக்குங்கிறத ஃபுல்லாகவே உங்களுக்கு லைவாக நான் காட்டுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்குறதுக்கு முன்னாடியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ சடன் பிளான் பண்ணி நீங்கள் கிளம்புறது இன்றைக்கி சண்டேவாக போயிடுச்சுங்க. ஸோ தெரியாமல் போயிட்டோம். சண்டே அதுவும் வேற லெவலில் கூட்டம். சீரியஸ்லி போகும்போதே என்னடா அவ்வளோ கார் வந்து மெயின் ரோட்டில் பார்க்கிங் இருக்குது, அப்போவே எங்களுக்கு டவுட் வந்துருக்கணும். பட் அப்போவும் எங்களுக்கு டவுட் வரல. நாங்கள் பேசாமல் போயிட்டோம். அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது கூட்டம்னா கூட்டம், சரியான கூட்டம். இந்த அளவுக்கு ஈஷா வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சா அப்படிங்கிறது எங்களுக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. ஏன்னா பக்கத்துலேயே இருக்கும்போது இதோட அருமை எங்களுக்கு தெரியல, எந்த அளவுக்கு இங்கே வந்து கூட்டம் இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு நிஜமாக தெரியல. நம்ம ஈஷா தானே அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டோம். பட் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் தெரியுங்களா. நைட்டு 9 மணி வரைக்கும் சரியான கூட்டம். எல்லாம் வேற ஊர்ல இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. ஸோ இங்கே பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். புதுசாக யாராவது வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது போக ஆட்டோ, கார் பார்க்கிங் எல்லாமே இங்கே இருக்குது. ஃபெசிலிட்டிஸ் சாப்பிட்றது வந்து ஸ்நாக்ஸ் வந்து எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நாங்கள் போனோடனே அடிக்கிற வெயிலில் ஆளுக்கு ஒரு ஐஸ் வாங்கி சாப்பிட்டோம். என் வீட்டுக்காரர் தான் பாவம் எங்களை எல்லாத்தையும் ஒரு இடத்துல விட்டுட்டு காரை பார்க் பண்ணுறான்னு சொல்லிட்டு போனார். பட் அவர் போயிட்டு ரொம்ப நேரம் ஆளை காணவே இல்லை. ஆனால் இப்போ நினச்ச மாதிரி இல்லோட முன்னெல்லாம் கூட்டமே இருக்காது. எப்போ வந்தாலும் இப்போ வந்தால் கூட்டம் அதிக சரியான கூட்டம். பார்க்கிங்லாம் எதுவுமே இங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அங்கே ஒன்று அதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் பார்த்தீங்கன்னா கூட்டத்தை பார்த்தீங்களா. பார்க்கிங் கூட இங்கே பண்ண முடியாமல் பாவம் 2 கிலோமீட்டர் தள்ளி போய் பண்ணியிருக்கிறாங்க. இப்படின்னு தெரிஞ்சால் நாங்கள் பிளானை மாற்றிருப்போம். அம்மாக்காக தான் இங்கே வந்தது. பாவம் என் புதுசாக 2 கிலோமீட்டர் தள்ளி போய் கார் கொண்டு போய் பார்க் பண்ணிவிட்டு ஓடி ஆடி அப்படியே கலைஞ்சு போய் வராரு பாவம். மாட்டு வண்டியில் வாடா மகனேன்னு சொன்னால் மாடு கஷ்டப்படுன்னு வரலையம்மா. சொல்லுங்க முதலம் போட்டாங்களா? ஸோ நீங்கள் ஈஷா வரணும்னு பிளான் பண்ணிங்கன்னா தயவுசெய்து சாட்டர்டே சண்டேன்னு வீக்கெண்டில் வந்துடாதீங்க. வீக் டேஸில் முடிஞ்ச அளவுக்கு வாங்க. உங்களுக்கு தியானலிங்கம்லேருந்து ஈஷா ஸ்டாச்சு போகிறதே கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டராவது டிஸ்டன்ஸ் இருக்கும். அதுவுமே வந்து ரொம்ப ஏஜ்டு பர்சன் நடக்க முடியாதுன்னா இந்த மாதிரி மாட்டு வண்டி, சின்ன மினி ஆட்டோன்னு சொல்லி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. மாட்டு வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கே 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. மற்றபடி இந்த ஈஷா உள்ளே போகிறதுலாம் எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாதுங்க. நமக்கு இந்த ஃபுட்டு, ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ உள்ளே வந்து அலோடு கிடையாது. என்ட்ரன்ஸ்லேருந்து மொபைல்லேருந்து எல்லா திங்ஸுமே வாங்கிடுறாங்க. இது வந்து ஒரு சிவராத்திரிக்கு முன்னாடி இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு கிடைச்ச டிப்ஸை தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மற்றபடி நார்மலாக நம்ம ஈஷா போகணும் அப்படின்னா உள்ள எதுவுமே மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ உள்ள எந்த கிளிப்ஸுமே நம்ம வந்து ஆட் பண்ண முடியாது. இது ஜஸ்ட் உள்ள எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கிளிப்ஸை மட்டும் நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பட் உள்ளே போனால் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக ஆளாளர் ஒவ்வொரு பக்கம் வந்து யோகா பண்ணிட்டு இருப்பாங்க. நான் பெருசாக எனக்கு இதில் வந்து ஓப்பனாக சொன்னோன்னா எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. பட் இப்போ எல்லாத்தையுமே ரொம்பவே இருக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நைட் லைட்டிங் ஷோ மட்டும்தாங்க. இந்த லைட்டிங் ஷோ வந்து நான் இவ்வளோ பக்கத்தில் இருந்துமே பார்த்தீங்கன்னா இது கூட பார்க்காம நிறைய பேர் இருப்பாங்க. ஆக்சுவலாக எங்கள் அத்தையுமே இதை பார்த்தது இல்லைன்னு சொன்னதுனால தான் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் அங்கே போனதே. பட் நிறைய பேர் இந்த லைட்டிங் ஷோ பார்க்காம இருப்பீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ லென்த்தான வீடியோவே நான் வந்து எடுத்திருக்கேன்.
ஸோ நீங்கள் நேரில் போய் லைட்டிங் ஷோ பார்க்கணும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் அண்ட் எண்டு வரைக்கும் ஃபுல்லாகவே நான் வந்து லைவாக இதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். பட் சண்டே மட்டும் போகவே போகிறாதீங்க. அப்படி போனீங்க அப்படின்னா இப்படி தான் மாட்டுவீங்க. பாப்பா இங்கே தான் ரஜினி. ஐயோ தெரியாமல் சண்டே வந்துட்டோம். ஏமா சரியான கூட்டம். எங்கே இருக்குது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உட்காந்துக்கோ அம்மா, உட்காருங்க, நீங்கள் உட்காருங்க. ஆமாம் வச்சு என் ஷோல்டர் மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண டைம் கொடு. உன் ஷோல்டரை நான் என் கை வச்சுக்கிற மாதிரி. போடுவேன், நீ இப்பெல்லாம் பேசாத. வரும் பாருங்க. Over 15,000 years ago, a being appeared in the upper regions of Himalayas. No one knew who he was, where he came from. The origins of this spectacular being were unknown. When his ecstasy allowed him some movement, he danced wildly. When intensity peaked, he became utterly still. People saw that he was experiencing dimensions that no one had ever known or able to fathom. His ecstasy and intensity allowed him to transcend his physical form. Witnessing an individual human in union with the cosmos, they called him a yogi, as he was the first one, the Adi Yogi. When his stillness lasted for years on end, curious onlookers melted away. Seven secrets remained, as they could not tear themselves away from him.
குழந்தைங்களாம் எல்லாம் ஜாலியாக பார்ப்பாங்க. நீ ஏடி கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. Show me the way. நீ அங்கே போய் பூச்சி அழுத்துறேன். அவ்வளோதானா? இப்போ நீங்களும் முன்னாடி போங்க, நான் ஓடி வந்துடுறேன்.
இருங்க. போட்டேன். அவ்வளோதான், நார்மல் மோடுக்கு வந்துட்டாரு. ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் லைட்டிங் ஷோ. ஃபுல்லாக பார்க்காதவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மியூசிக் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து கேட்க ரொம்பவே அழகாக பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இதில் வந்து எங்கள் வயசும் ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா வெறும் மியூசிக் மட்டும் போட்டோம் அப்படின்னா எங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூ வரும் அப்படிங்கிறதுனால நாங்கள் பேசுகிறது உங்களுக்கு அப்போ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. அது போக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது லைவாக வந்து ஈஷா எப்படி இருக்குங்கிறத ஒரு முறையாக விசிட் பண்ணி பாருங்கள். தென் அவ்வளோதான். பார்க்கிங் வந்து ரொம்ப தூரம் விட்டுருக்கோம் அப்படிங்கிறனால நாங்கள் இது கரெக்டாக முடிகிற டைமுக்கு முன்னாடியே சீக்கிரம் கிளம்புனா தான் நாங்கள் பார்க்கிங் ஃபஸ்ட்டாக போக முடியும். இல்லைன்னா இந்த இருக்கிற க்ரௌடில் மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக அந்த எண்டு கிளிப்ஸ் வந்து எடுக்க முடியுமோ அவ்வளோக்கெவ்வளோ நாங்கள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் இருந்தாப்புல. ஸோ இந்த லைட்டிங் ஷோ பற்றி தெரியாதவங்க பார்த்தீங்கன்னா இது வந்து டெய்லியுமே நைட்டு வந்து 7:20க்கு ஸ்டார்ட் ஆகும். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் வந்து இந்த லைட்டிங் ஷோ வந்து நடக்கும். ஸோ எப்போவுமே சேம் டைமிங் தான், 7:20க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுலேருந்து 20 நிமிஷம் வந்து இந்த ஷோ வந்து நடக்குங்க. ஸோ இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது அப்படின்னா நார்மலாக ஈஷா அவங்களோட கான்டாக்ட் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப தூரத்துலேருந்து வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ரூம் ஃபெசிலிட்டிஸ் வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ இனிமே அவ்வளோதான். நாங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு இப்போ அவசரம் கிளம்புறோம். ஏன்னா எங்களோட பார்க்கிங் அந்த ஹாஸ்டில் இருக்குது. ஸோ நாங்கள் போகிறோம். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தேங்க்யூ, பாய். மறக்காமல் என்ன பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். அப்படியே ஒரு பாய் போடுங்க. பாய் சொல்லுங்க. டாடா. பாய். ஸோ பார்த்தீங்களா எப்படி இருக்குது கூட்டம்னு. நாங்கள் அவ்வளோ சீக்கிரமாக லைட்டிங் ஷோ முடிகிற டைம்லேயே ஸ்பீடாக கிளம்பியுமே பார்த்தாலுமே நாங்கள் வந்து க்ரௌடில் மாட்டிட்டோம். ஏன்னா நாங்கள் காரில் வந்ததுனால வேறு வழியே இல்லை, எங்களால் எதுலேயும் பூந்துலாம் போக முடியல. ஸோ வந்தாச்சுன்னு சொல்லி நியர்பையில் இருக்க எங்கள் அண்ணியோட கடைக்கு போய் அப்படியே அங்கேயே டின்னரையும் முடிச்சாச்சு. ஸோ நீங்களும் ஈஷா வந்தீங்க அப்படின்னா நியர்பையில் இருக்கிற இந்த கடையில் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பணும்னு சொல்லிட்டு இதோட நாங்கள் கிளம்புறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். வேறு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய் பாய். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.